சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ஜெயிலர் வந்து ஆகஸ்ட் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இன்னும் ஒரு 4 நாள் இருக்குது. ஆனால் அதுக்குள்ளேயே இங்கே டே 1க்கான கலெக்ஷனில் ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ USA, ஸ்ரீலங்கா, மலேசியா இந்த 3 நாட்டிலையுமே ஒரு மிகப்பெரிய அட்வான்ஸ் புக்கிங் நடந்திருக்கு. அப்புறம் இங்கே தமிழ்நாட்டிலையும் கர்நாடகாலையுமே அதே மாதிரியே ஒரு பெரிய நம்பரை வந்து அட்வான்ஸ் புக்கிங்காக வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ எவ்வளோ வந்து வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இது இல்லாமல் டிடி ரிட்டர்ன்ஸ், அப்புறம் LGM, அப்புறம் ஓப்பன்ஹைமர், MEG 2, பார்பி இந்த படங்களோட வசூல் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்புறம் ரீரிலீஸில் பயங்கரமான வேறு லெவல் சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்க 2 படம். ஒன்று சுப்பிரமணியபுரம், அந்த படம் வந்து ரீரிலீஸில் தமிழ்நாட்டில் வேறு லெவல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்புறம் தெலுங்கில் வந்து சூர்யா சன் ஆஃப் கிருஷ்ணன், அதாவது வாரணமாயிரம் தெலுங்கில் வந்து ரீரிலீஸ் ஆகிருக்கு. அங்கே ஒரு பெரிய வசூல். ஸோ அந்த படத்தோட 2வது நாள் வசூல் எவ்வளோ, இந்த 2 படத்தோட வசூல் எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் ரொம்ப நாளாக நம்ம சேனலில் கேட்கப்பட்டு இருந்த ஒரு படம், ஸோ அமைதிப்படை. ஸோ அந்த படம் சத்யராஜ் அவர்களோட ஒரு முக்கியமான படம், மணிவண்ணன் அவர்களோட டைரக்ஷனில் வந்த ஒரு முக்கியமான படம். ஸோ அரசியல் திரைப்படம் அப்படின்னாலே அந்த படத்தை நம்மளால் தவிர்க்கவே முடியாது. அந்த படத்தோட பட்ஜெட் என்ன, வசூல் என்ன, ஷேர் என்ன அப்படிங்கிறதுலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனோட ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நேற்று வீடியோவில் நம்ம ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தோம். அதை நிறைய பேர் கரெக்டாகவே கண்டுபிடிச்சிருந்தீங்க. ஸோ அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்டு வாங்க. ஸோ ஆமாங்க, ரோஜா மூவி தான். ரோஜா மூவியில் வந்து புது வெள்ளை மழை அப்படிங்கிற பாடலில் வரக்கூடிய ஒரு ஃப்ரேம் தான் அது. அதை கரெக்டாக கண்டுபிடிச்ச முதல் 5 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெகன் அப்படிங்கிறவர், வினோத் மதன், ராஜா டெய்லர், இளவரசன் அப்படிங்கிறவர், அப்புறம் ஃபஸ்மீர் ராக். இந்த 5 பேர் தான் வந்து கரெக்டாக சொல்லியிருக்காங்க. முதல் 5 பேர். இது இல்லாமல் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. இன்றைக்கான ஃப்ரேமை பாருங்கள், கெஸ் பண்ணுங்கள். ஸோ வசூலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக், ஏன்னா நிறைய பேர் லைக் பண்ணாமலே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப்பு, அவ்வளோதான். அப்புறம் MEG அந்த படத்தோட பார்ட் 2 டே 2 கலெக்ஷன் இந்தியாவில் வந்து 1,58,00,000, வேர்ல்டு வைடு $6 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 49 கோடி. ஸோ ஒரு புவரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் அது. வேர்ல்டு வைடாகவும் சரி, இந்தியாவிலையும் சரி ஒரு மோசமான பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணியிருக்கு இந்த படம். இந்தியா முழுக்க இதுவரையும் 2 நாளில் 3,03,00,000, வேர்ல்டு வைடு $17 மில்லியன். ஸோ இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இந்த படம் எந்த அளவுக்கு வசூல் பண்ணுது அப்படிங்கிறத வச்சு தான் இந்த படம் ஒரு பெரிய ஹிட்டாக இல்லை ஒரு பெரிய டிசாஸ்டராக அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய போகுது. அப்புறம் ஓப்பன்ஹைமர் அந்த படத்தோட டே 16 கலெக்ஷன் இந்தியாவில் $2,65,00,000, வேர்ல்டு வைடு $11 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 90 கோடி கிட்ட வருது. அப்புறம் இந்தியா முழுக்க $114,20,00,000, வேர்ல்டு வைடு $445 மில்லியன் இது வரையும் கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படம் ஓப்பன்ஹைமர் ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமைஞ்சிருக்கு. அப்புறம் பார்பி அந்த படத்தோட டே 16 கலெக்ஷன் இந்தியா முழுக்க 85 லட்சம், வேர்ல்டு வைடு $16 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்புறம் இந்த படம் இதுவரையும் இந்தியாவில் 42,83,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் வேர்ல்டு வைடு $860 மில்லியன் ஒரு பெரிய நம்பர். அதுவும் 1 மில்லியன் அப்படிங்கிறத ரீச் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே, எல்லா குழந்தைகள், பெரியவங்க எல்லாருமே ரசித்து பார்க்கக்கூடிய, எல்லோரும் விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு படமாக அமைஞ்சிருக்கு பார்பி. ஸோ அப்புறம் ராக்கி அவர் ராணிக்கு பிரேம் கஹானி அந்த படத்தோட டே 9 கலெக்ஷன் இந்தியா முழுக்க $8,15,00,000. ஸோ நேற்று மட்டும் இந்தியாவில் $8,15,00,000, வேர்ல்டு வைடு $9,85,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஒரு பெரிய வசூல் 9வது நாள். அப்புறம் இந்தியா முழுக்க இதுவரையும் 9 நாள் டோட்டல் கலெக்ஷன் 86 கோடியும், வேர்ல்டு வைடு $128,18,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் ப்ரோ அந்த படத்தோட டே 9 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் $1,05,00,000, வேர்ல்டு வைடு $1,49,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ எல்லா இடத்துலையுமே இந்த படம் ஓப்பனிங் எந்த அளவுக்கு இருந்ததோ அதே மாதிரியே போக 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 அப்படியே ரொம்ப டவுனில் போயிடுச்சு. ஸோ அது எல்லா இடத்துலையுமே, ஆந்திரா தெலுங்கானாவாக இருக்கட்டும், ஓவர்சீஸாக இருக்கட்டும், இல்லை ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே அதே நிலைமை தான் இந்த படத்துக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் $84,90,00,000, வேர்ல்டு வைடு $117,99,00,000, கிட்டத்தட்ட 118 கோடி வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படம் ஒரு பெரிய வசூல் எடுக்க வேண்டியது இருக்குது. இன்னுமே ஒரு 50 கோடி 60 கோடி கிட்ட எடுக்க வேண்டியது இருக்குது. அப்புறம் பேபி படத்தோட டே 23 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் $45,00,000, வேர்ல்டு வைடு $63,00,000, இதுவரையும் வேர்ல்டு வைடு $74,84,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் மாவீரன் படத்தோட டே 23 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் $16,00,000, வேர்ல்டு வைடு $24,00,000, இதுவரையும் வேர்ல்டு வைடு $87,28,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் இந்த வாரம் ரிலீஸ் ஆன தமிழ் படங்கள், சான்றிதழ் அந்த படத்தோட டே 2 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 3,50,000, வேர்ல்டு வைடு 5 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இதுவரையும் 2 நாளில்
8,50,000 தமிழ்நாட்டிலையும் வேர்ல்டு வைடு 11,50,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 2.5 கோடி. ஸோ ஒரு பிக்கஸ்ட் டிசாஸ்டர். அப்புறம் பிரியமுடன் பிரியா அப்படிங்கிற படம் டே 2 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 75,000 வேர்ல்டு வைடு 85,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஏன்னா இந்த வசூல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, அது நான் சொல்கிறேன், இந்த படங்களோட வசூல் எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சுட்டு சொல்கிறேன். ஸோ தமிழ்நாட்டில் 1,55,000 வேர்ல்டு வைடு 1,75,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 2 கோடிங்கிறாங்க. ஸோ அதுவே எப்படி 2 கோடி இந்த படத்துக்கு பட்ஜெட் வருதுன்னெலாம் தெரில. அப்புறம் கல்லறை அப்படின்னு ஒரு படம் டே 2 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 35,000 வேர்ல்டு வைடு 50,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இதுவரையும் தமிழ்நாட்டில் 95,000 வேர்ல்டு வைடு 1,20,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட்டுமே கிட்டத்தட்ட 2 கோடி கிட்ட தான், 1,80,00,000 வருது. அப்புறம் டெரர் அப்படிங்கிற ஒரு படம் தமிழ்நாட்டில் 16,000 வேர்ல்டு வைடு 21,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் 29,000 2 நாள் வசூலும், வேர்ல்டு வைடு 37,000. ஏதாவது ஒரு நாடக சபா போட்டிருந்தா கூட இதோட அதிகமாக தான் வந்து, அதாவது 10 டிக்கெட் விற்றா கூட இதோட அதிகமாக கலெக்ஷன் எடுத்துகிட்டு போகலாம். ஒரு படம் எடுக்கிறாங்க, அந்த படத்துக்குன்னு, அதாவது எதுக்கு வந்து இதை வந்து நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு படம் எந்த அளவுக்கு ஒரு மோசமான ப்ரொமோஷன், எந்த அளவுக்கு நாங்களும் படம் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு மோசமான ஃபில்ம் மேக்கிங், யாரை வேணால் நாங்கள் நடிக்க வச்சு ஏதாவது ஒன்று பண்ணிவிடுவோம், ஒரு படமாக எடுத்துகிட்டு அதை வெளில பந்தாவாக நாங்கள் சொல்கிறதுக்காக வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வராங்கல்ல, அவங்க எல்லாருக்கும் என்ன நிலைமை அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இந்த படங்களோட வசூலெல்லாம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுலேருந்து கொஞ்சம் தள்ளி போகுது வெப் அப்படிங்கிற படம். ஸோ வெப் அந்த படத்தோட டே 2 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 16 லட்சமும் வேர்ல்டு வைடு 19 லட்சமும் வந்து வசூல் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் 29 லட்சமும் வேர்ல்டு வைடு 34 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு இந்த படம். இந்த படத்தோட பட்ஜெட் 3.5 கோடி. ஸோ மீதி படங்களை கம்பேர் பண்ணும்போது இது என்னமோ பெரிய கலெக்ஷன் மாதிரி எனக்கு தோணுது. அப்புறம் எல்சிஎம் அந்த படத்தோட தமிழ்நாட்டில் டே 9 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 26 லட்சமும் வேர்ல்டு வைடு 31 லட்சமும் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படத்தோட டோட்டல் தமிழ்நாடு கலெக்ஷன் 5,73 லட்சமும் வேர்ல்டு வைடு 7,33 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. அப்புறம் டிடி ரிட்டர்ன்ஸ் நேற்று ஒரு மிகப்பெரிய நம்பரை வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே 9 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 4,15 லட்சம் வேர்ல்டு வைடு 4,85 லட்சம். ஸோ இந்த வாரம் படத்துக்கு போகணும், ஃபேமிலியோடு போகணும் அப்படிங்கிறவங்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. டிடி ரிட்டர்ன்ஸ் மட்டும்தான் ஒரே ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி இந்த வாரங்கள் ரிலீஸ் ஆன படங்கள் அப்படி இருக்குது. ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் இதுவரையும் 9 நாள் கலெக்ஷன் 20,69 லட்சமும் வேர்ல்டு வைடு 24,40 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படம் ஆல்ரெடி ஒரு ப்ராஃபிட் ஜோனுக்குள்ளே போய் ஒரு பெரிய ப்ராஃபிட்டை எடுத்துருச்சு. ஸோ சுப்பிரமணியபுரம் ரீரிலீஸ் அந்த படத்தோட கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ டே 1 கலெக்ஷன் 21 லட்சம், டே 2 கலெக்ஷன் 16 லட்சம், டோட்டலாக வந்து 37 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. சுப்பிரமணியபுரம் இல்லாமல் வேறு நிறையா படங்கள் ரீரிலீஸ் ஆகிருக்கு. அந்த படத்தோட வசூலில் ஏன் ப்ரோ சொல்ல அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ மெர்சல் ரிலீஸ் ஆகிருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து 2.0, அப்புறம் செக்கச்ச வந்த வானம், ராவணன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 படங்கள் கிட்டே வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ராக் ஸ்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்திலேயும் ஒரு குறிப்பிட்ட சில படங்கள் இங்கே சென்னையில் மட்டுமே ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த படத்தோட வசூல்லாம் ஏன் சொல்லலை அப்படின்னா, அதெல்லாம் ஒரு ஷோ அப்புறம் 2 ஷோ அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. வசூல் சொல்கிற அளவுக்கு அந்த படங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஷோ இன்க்ரீஸாக பெருசாக எப்படி சுப்பிரமணியபுரம் போடுற மாதிரி அவங்க வந்து ஒரு பெரிய ரீரிலீஸ் பண்ணல. ஆனால் சுப்பிரமணியபுரம் ஒரு பெரிய ரீரிலீஸ். அதே மாதிரியே சுப்பிரமணியபுரம் இப்போ போய் தியேட்டரில் போய் பார்த்தவங்களும் அந்த டைமில், அந்த ரிலீஸ் ஆன டைமில் எப்படி ரசித்தாங்களோ அதே மாதிரியே ரசிச்சிருக்காங்க. அதே மாதிரியே இந்த படத்தை கொண்டாடுறாங்க இப்போவும் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ இந்த காலத்தில் ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம் மாதிரி இல்லை, இதை இந்த காலத்துக்கு கொண்டாடுற மாதிரி ஒரு படமாக தான் இது இருக்குது. அந்தளவுக்கு ஃபில்ம் மேக்கிங்கை அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பராக எடுத்துருந்துருக்காரு சசிகுமார் அப்படிங்கிறது தான் அதுக்கான அர்த்தம். ஸோ இன்றைக்கி கொண்டாடுறாங்கன்னா, அப்புறம் கோயிமில் கயா அந்த படத்தோட ரீரிலீஸ் கலெக்ஷன் டே 1 14 லட்சம், டே 2 17 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக 31 லட்சம். இந்த படமே வந்து சூப்பராக எல்லோரும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த படமே ஒரு பெரிய ரீரிலீஸ். ஆனால் ரீரிலீஸ்லேயே ஒரு பெரிய ரீரிலீஸ் அப்படின்னா வாரணமாயிரம் தெலுங்கில் தான். ஸோ எனக்கு உண்மையிலே பெரிய ஆச்சரியம். ஏன்னா இங்கே ரிலீஸ் ஆகி இங்கே தமிழ் மக்கள் சூர்யா ரசிகர்கள் கொண்டாடி இருந்தாங்கன்னா கூட பரவாயில்ல, தெலுங்கில் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகாவில் தான் 3 ஸ்டேட்டில் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. அதுலேயும் 2 ஸ்டேட்டில் தான் பெரிய ரிலீஸு, ஆந்திராலையும் தெலுங்கானாலையும். ஸோ ஆந்திராவில் 45 லட்சம் வந்து டே 2 கலெக்ஷன், தெலுங்கானாவில் 19 லட்சம், கர்நாடகாவில் 3 லட்சம். ஸோ டோட்டலாக 67 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இதுவரையும் டோட்டலாக ஆந்திராவில் மட்டுமே 1,41 லட்சமும், தெலுங்கானாவில் 80 லட்சமும், கர்நாடகாவில் 8 லட்சமும் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ 2,28 லட்சம் ஒரு ரீரிலீஸு 2 நாளில் வசூல் பண்ணியிருக்குங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். ஏன்னா அங்கேயே நிறைய ரீரிலீஸ் படங்கள்லாம் வருது. அதையும் தாண்டி அவங்க பண்ண சம்பவத்தோட இது பெரிய சம்பவமாக இருக்குது. உண்மையிலே பெரிய வசூல் தான்.
ஸோ அப்புறம் ஜெயிலர் படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் ரிப்போர்ட் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ யூஎஸ்ஏல பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியர் அண்டு டே 1 சேர்த்து $586K வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து 4,84,00,000 வந்து நம்ம ஊர் காசுக்கு வருது. அப்புறம் ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்க அப்படின்னா 66 லட்சம் ஸ்ரீலங்கன் ருப்பி, அதை நம்ம ஊர் காசு கன்வெர்ட் பண்ணால் 17 லட்சம். அப்புறம் மலேசியன் ரிங்கிட் பார்த்தீங்க அப்படின்னா 668K, அதாவது 6,68,000 ரிங்கிட் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து 30 லட்சம் நம்ம ஊர் காசுக்கு வருது. அப்புறம் தமிழ்நாட்டில் 3,82,00,000, கர்நாடகாவில் 2,48,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 18 லட்சமும் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலாக 11,77,00,000. நான் சொல்கிறது டே 1க்கான அட்வான்ஸ் புக்கிங் ரிப்போர்ட்டு இதுவரையும், அதாவது சென்னையிலேயே நிறைய இடத்துல வந்து புக்கிங் பெரிய தேட்டர்கள்லாம் மட்டும்தான் ஓப்பன் ஆகிருக்கு. மோஸ்ட்லி கிட்டத்தட்ட ஒரு 60% ஓப்பன் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக ஓப்பன் ஆச்சுன்னா இன்னும் பெரிய கலெக்ஷன் எடுக்க போகுது. அப்புறம் இது டே 1 ஆகஸ்ட்டு அந்த 10 அந்த டேட்டுக்கான வசூல் மட்டும்தான், அதுக்கான புக்கிங் ரிப்போர்ட் மட்டும்தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இது இல்லாமல் இன்னும் ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டில் நிறையா கண்ட்ரீஸ் இருக்குது, அந்த கலெக்ஷன்லாம் இருக்குது. அப்புறம் இங்கேயே வந்து கேரளா, அதே மாதிரியே ஆந்திரா, அங்கெல்லாம் வந்து இன்னும் அந்த கலெக்ஷன் எல்லாமே நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ இப்போதைக்கு இது வரையும் நான் பார்த்த அப்டேட் வரையும் 11,77,00,000 பெரிய வசூல். ஸோ இப்போதைக்கு ஜெயிலர் அப்படிங்கிறது ஓப்பனிங் வந்து ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்க போகுது. ஆனால் அதையும் தாண்டி இங்கே நிறையா படங்கள் ஓப்பனிங் பெருசாக இருந்து அதுக்கப்புறம் மண்ணை கவுன படங்கள்லாம் இருக்குது. அதனால் படம் நல்லா இருக்குங்கிற பட்சத்துக்கு ஓப்பனிங்கை விட அதுக்கப்புறம் வரப்போகிற வீக் டேஸ்லாம் பெரிய பெர்ஃபார்ம் பண்ணால் ஜெயிலர் ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்டா, இல்லை 500 கோடி கலெக்ஷனா, இல்லை 1000 கோடி தமிழ் சினிமாவோட அந்த கனவா அப்படிங்கிறதுலாம் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நமக்கு தெரியும். ஸோ அதுக்கடுத்து தான் ரொம்ப நாளாக நம்ம சேனலில் கேட்கப்பட்டு இருந்த ஒரு படம் அமைதி படை. அந்த படத்தோட வசூலை சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு. 94ஆம் வருஷம் வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ தமிழ் சினிமாவோட ஒரு முக்கியமான படம்னு சொல்லலாம். அதே மாதிரியே இந்த அடிமட்டத்திலிருந்து ஒரு டாப்புக்கு வருவாங்கள்ல, ஒரு அரசியல் அந்த ஜர்னி இருக்கும்ல, அந்த மாதிரி படங்களுக்கு இதுதான் வந்து ஒரு தீனின்னே சொல்லலாம். இதுதான் வந்து அவங்களுக்கு ஒரு முன்னுதாரணம்னே சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் ஸ்க்ரீன் பிளே அவ்வளோ சூப்பராக இருக்கும். மணிவண்ணன் அவர்களோட டைரக்ஷன் வேறு லெவலில் இருக்கும். அதுவும் முக்கியமாக மணிவண்ணன் அவர்களோட ஆக்டிங் இந்த படத்தில் சூப்பராக இருக்கும். சத்யராஜ் அதுக்கப்புறம் அந்த படத்தில் சொல்லவா வேணும் அவர் எப்படி நடிச்சிருந்தாருன்னு. அவர் உண்மையிலே ஒரு மிகப்பெரிய மகா நடிகன், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. இந்த படத்தோட வசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட் அப்படிங்கிறது 65 லட்சம், தமிழ்நாட்டில் 4,10,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக வந்து 4,25,00,000. ஸோ ஷேர் பார்த்தீங்க அப்படின்னா 2,40,00,000. ஸோ டோட்டலாக ஒரு மிகப்பெரிய ஹிட்டு. இந்த படத்தோட வெயிட் அப்படிங்கிறது சூப்பர் ஹிட்டு. ஸோ இந்த படம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் ஜெயிலர் வந்து வழக்கம் போல் ஒரு 4 மணி 8 மணி அந்த ஷோலாம் இருக்காது, 9 மணி ஷோ தான். ஸோ இந்த 1 மணி ஷோலாம் அந்த கதைலாம் இனிமேல் நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சூப்பர் ஸ்டார் படத்துக்கே 9 மணி ஷோ தான் அப்படின்னு ஓப்பனிங் அப்படின்னா அப்போ யார் படத்துக்குமே கிடைக்காது அப்படிங்கிறது க்ளீனாக தெரிஞ்சு போச்சு. ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா நம்ம பார்த்தோம்ல, இந்த 1 மணி ஷோ போட்டு அதில் ஒரு நபர் இறந்து போய் அதெல்லாம் தேவையில்லாதது தான். ஏன்னா சினிமா அப்படிங்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு தான், அது வந்து வாழ்க்கைக்கு ரொம்ப அத்தியாவசியம் அப்படின்னு நம்மளால் சொல்லிடவே முடியாது. ஸோ அதுக்காக நம்ம உயிரை பணைய வச்சு நைட்லாம் தூங்காமல் அப்படி போய் படம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. அப்படிங்கிறதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த முடிவு நல்ல முடிவுன்னு நான் நம்புகிறேன். ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.